நீங்க ஸ்கூல் இல்ல காலேஜ் படிக்கிறீங்களா, உங்களுக்கு நிறைய பணத்தோட தேவை இருக்கும். ஆனா அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியாம இருந்தீங்கன்னா, அதுக்காக தான் இந்த வீடியோல 1 இல்ல 2 இல்ல மொத்தம் 3 பெஸ்ட் பார்ட் டைம் ஜாப் சைடு ஹஸ்டல்ஸ் பத்தி பார்க்க போறோம். என்னாலேயே இதெல்லாம் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியுதுன்னா கண்டிப்பா உங்களால முடியும். பிகாஸ் 5 இயர்ஸ் பேக் என்னோட ஃபேமிலியை சப்போர்ட் பண்றதுக்காக நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். அண்ட் இன்னைக்கு தேதிக்கு 20க்கும் மேற்பட்ட வேலையை பார்த்து மந்த்லி பேசிவாவே 20,000 30,000 வரைக்கும் ஏர்ன் பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதனால இந்த வீடியோ வந்து நீங்க நம்பி ஃபுல்லா பார்க்கலாம். இந்த வீடியோல இருக்க ஏதோ ஒரு ஜாப் உங்களுடைய அந்த தேவை, அதாவது காலேஜ் ஃபீஸ் கட்டதா இருக்கலாம், இல்ல உங்க ட்ரீம் பைக் வாங்கதா இருக்கலாம், இல்ல உங்க வீட்டு செலவுக்கு காசு கொடுக்கறதா இருக்கலாம். இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் இந்த வீடியோ அதை பூர்த்தி பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம லிஸ்ட்ல இருக்க முதல் சைடு ஹஸ்டல்ஸ் ரொம்ப ஃபிளெக்சிபிள், அது மட்டும் இல்லாம ரொம்ப ஃப்ரீடமான ஒரு ஜாப். பட் ஆனா இதுல இருக்க 2 ஃபிளாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு 18 வயசா இருக்கணும். 2வது முக்கியமான விஷயம், உங்ககிட்ட ஒரு பைக் இருக்கணும். ப்ரோ என்கிட்ட பைக்லாம் இல்ல ப்ரோ, நான் என்ன ப்ரோ பண்றேன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க என்ன மாதிரியே செகண்ட் ஸ்டோர் 15,000 20,000 வரையும் ஸ்பெண்ட் பண்ணி செகண்ட் ஸ்டோர் பைக் வாங்கிக்கலாம். இதுக்கப்புறம் சொல்ற சர்வீசஸ் மூலியமா. ஸோ நீங்க பைக்கினோடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க, அது வேற எதுவுமே இல்லை, டெலிவரி ஜாப் தான். ஸோ டெலிவரி ஜாப்னு பாத்தீங்கன்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ, போர்ட்டர், ஜெப்டோ மாதிரியான பல ஆப் இருக்கு. இந்த ஆப்ல வந்து நீங்க ஒரு பொருள் இல்லைன்னா ஒரு ஃபுட் எதுவுமே டெலிவரி பண்ற மூலியமா நீங்க கமிஷன் மட்டுமே டெய்லியும் 1000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ப்ரோ இத்தனை ஆப் இருக்கே ப்ரோ, இதுல எது ப்ரோ பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா, நான் ரெக்கமெண்ட் பண்றது ஸ்விக்கி தான். பிகாஸ் ஸ்விக்கில வந்து உங்களுக்கு கமிஷன் அமௌண்ட் மட்டும் இல்லாம இன்சென்டிவ் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம போனஸா உங்களுக்கு சர்ஜ் வர கொடுக்கும். இன்சென்டிவ் மட்டும் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி 200 to 500 வரை இன்சென்டிவ் இருக்கும். அவங்க சொல்ற டார்கெட் முடிச்சீங்கன்னா. நெக்ஸ்ட் சர்ஜ்னு பாத்தீங்கன்னா நீங்க 20 ரூபா ஏர்ன் பண்ற இடத்துல 50 ரூபா ஏர்ன் பண்ணலாம். அதுவும் ஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்துருச்சுன்னா 100 ரூபா வரைக்கும் சர்ஜ் போனஸ் போடுவாங்க. ஸோ வந்து இன்கமும் அதிகமாகும். இதுல ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ லாகின் பண்ணி ஓட்டினா மட்டும் போதும். இந்த டைம்ல இருந்து இந்த டைம் ஓட்டணும் சொல்லி எந்த கம்பல்ஷன் கிடையாது. உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ மட்டும் லாகின் பண்ணி ஓட்டிக்கலாம். அட்வான்டேஜ் மாதிரி இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அது என்னன்னா, இதுல ஃபியூச்சர் சுத்தமா கிடையவே கிடையாது. உங்களுக்கு பணம் அதிகமா சம்பாதிச்சா மட்டும் போதும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஜாப் வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. இது நல்லாவே இன்கம் ஏர்ன் பண்ணலாம். ஸோ நம்ம லிஸ்ட்ல இருக்க செகண்ட் சைடு ஹஸ்டல்ஸ், இந்த சைடு ஹஸ்டல்ல வந்து நீங்க இவ்வளவு சம்பாதிக்கலாம் அவ்வளவு சம்பாதிக்கலாம் வந்து நான் பொய்லாம் சொல்ல மாட்டேன். இதுல ஆவரேஜா மாசம் ஒரு 8,000 இருந்து 12,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஸோ அது வேற எதுவுமே இல்லை, நம்ம பக்கத்துல இருக்க லோக்கல் ஏரியா ஜாப்ஸ் தான். ஸோ நீங்க லோக்கல் ஏரியா ஜாப்ஸ் மெடிக்கல் ஷாப், மளிகை கடை, துணி கடை எல்லாம் யோசிக்காதீங்க. அதுல வந்து உங்களுக்கு எந்த ஃபியூச்சருமே இருக்காது. நான் சொல்ற லோக்கல் ஏரியா ஜாப்ஸ்லாம் KFC, பீஸா ஹட், டாமினோஸ், அப்புறம் மெக்டி, ஜூடியோ, ரிலையன்ஸ் டிஜிட்டல், இந்த மாதிரியான கார்பரேட் கம்பெனிஸ்ல போய் நீங்க வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா அது மூலியமா உங்களுக்கு நல்ல ஃபியூச்சரும் இருக்கும். அது மட்டும் இல்லாம பார்ட் டைம்ல உங்க கையில நல்ல இன்கமும் வரும். இதுல என்ன ப்ரோ ஃபியூச்சர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நார்மலா நீங்க ஒரு மல்லிகை கடையில வேலை பார்க்குறீங்கன்னா, அந்த கடையில நீங்க வேலை பார்க்கறது சம்பளம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம கடைசி வரையும் அங்க நீங்க பொட்டலம் தான் கட்டிட்டு இருக்கணும். நான் சொல்ற கார்பரேட் கம்பெனிஸ்ல KFC, பீஸா ஹட், டாமினோஸ் இது மாதிரியான கம்பெனில வந்து நீங்க 9 மாசம் வேலை பார்த்தீங்கன்னா உங்களை வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ல இருந்து ஷிஃப்ட் மேனேஜரா மாத்துவாங்க. ஸோ ஷிஃப்ட் மேனேஜரோட இன்கம் வந்து 15,000 மந்த்லி. ஸோ ஷிஃப்ட் மேனேஜருக்கு அப்புறம் ஸ்டோர் மேனேஜர், ஸ்டோர் மேனேஜருக்கு அப்புறம் ஏரியா மேனேஜர், ஏரியா மேனேஜருக்கு அப்புறம் ஜோன் மேனேஜர், ஜோன் மேனேஜரோட ஆவரேஜ் சேலரியே வந்து 40,000 50,000 வரையும் இருக்கும். ஸோ அங்கே கார்பரேட் கம்பெனிஸ்ல வேலை பார்க்குற மூலியமா உங்களுக்கு ப்ரொமோஷனும் கிடைக்கும். அதே மாதிரி உங்க சேலரி இன்க்ரிமெண்ட்டும் அதிகமாக இருக்கும். இன்கேஸ் நீங்க காலேஜ் முடிச்சு உங்க காலேஜ் கேம்பஸ்ல உங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்கலாம், இந்த வேலையில நீங்க ஆவரேஜாவே 40,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டு இருப்பீங்க. இதை வச்சு உங்க ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். ரன் பண்ற கேப்ல வந்து நீங்க வேற வேலை தேடிக்கலாம். ஸோ அந்த வேற வேலை எதுவும் கிடைக்கலன்னா இந்த வேலையோட எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து உங்க ரெஸ்யூம்ல போட்டு MNC கம்பெனில சேல்ஸ் மேனேஜருக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஆவரேஜா சேல்ஸ் மேனேஜரோட சேலரி வந்து இந்தியாவில் வந்து 70,000 80,000 வரையும் இருக்கும். அதுவும் MNC கம்பெனிலாம் அதுக்கு மேலேயும் எடுக்கலாம். அதுவும் உங்களுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்டிங்கே 60,000 வரையும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ நீங்க காலேஜ் முடிச்ச உடனே இதை பார்த்துக்கிட்டே நீங்க சேல்ஸ் மேனேஜருக்கும் அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த வேலைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்க இப்போதான் காலேஜ் போய் ஜாயின் பண்ணிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னா இதை போய் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம லிஸ்ட்ல 3வது சைடு ஹஸ்டல்ஸ், இது வந்து கேர்ள்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். அண்ட் முக்கியமான இந்த சைடு ஹஸ்டல்ஸ் வந்து நான் பண்ணது கிடையவே கிடையாது. பட் ஆனால் இதில் இருக்க எல்லா சைடு ஹஸ்டல்ஸும் நான் பார்த்துருக்கேன். பட் இது வந்து என்னோட சிஸ்டர் வந்து பண்ணியிருக்காங்க. அவள் வந்து ஒரு லிவிங் எக்ஸாம்பிள். அண்ட் இது கண்டிப்பா ஒர்க் அவுட்டும் ஆகும். என்னோட சிஸ்டர் வந்து வெறும் 2 பேருக்கு டியூஷன் எடுத்து மந்த்லி 8,000 10,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கா. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அது எப்படி ப்ரோ 2 பேருக்கு எடுத்து 8,000 10,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும்னா? ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். டியூஷன்ல மட்டும் 2 வகை இருக்கு. ஒன்னு பிரைவேட் டியூஷன். பிரைவேட் டியூஷன்னா நம்ம போய் டியூஷன் சென்டர்ல ஃபீஸ் பே பண்ணி அங்க போய் படிக்கிறது வந்து பிரைவேட் டியூஷன். 2வது, இது பல பேருக்கு தெரியாது, இதுல வந்து நீங்க அதிகமா ஏர்ன் பண்ணலாம். அதாவது பர்சனல் டியூஷன். நீங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு பர்சனலா அவங்க பசங்களுக்கு வந்து டியூஷன் எடுக்கிற மூலியமா நீங்க அதிகமா ஏர்ன் பண்ணலாம். என்னோட சிஸ்டர் வந்து பர்சனல் டியூஷன் தான் எடுத்தாங்க. ஸோ அதனால வந்து அவங்க 2 பேருக்கு டியூஷன் எடுத்து அதிகமா ஏர்ன் பண்ணாங்க. இந்தியாவில் ஆவரேஜா டியூஷன் சென்டர் வந்து 10,000 50,000 வரைக்கும் வெறும் டியூஷன் மட்டும் எடுத்து ஏர்ன் பண்றாங்க. அதுவும் ஆவரேஜா. இதுல நீங்க டெய்லியும் 3 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் வரைக்கும் டைம் இன்வெஸ்ட் பண்ணா மட்டும் போதும். வீட்டுல இருந்தே மாசம் 10,000 20,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். பிகாஸ் இங்க இருக்க மேக்ஸிமம்
பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்க வந்து வீட்டில் வந்து வாழ்த்தனம் பண்ணிட்டு இருப்பாங்க, படிக்க மாட்டாங்க சொல்லிட்டு டியூஷன் சென்டரில் ஜாயின் பண்ணுறவங்க தான் அதிகம். இந்த மாதிரியான பேரண்ட்ஸை டார்கெட் பண்ணிங்கன்னா அவங்க பசங்க படித்த மாதிரியும் இருக்கும், நீங்கள் பணம் சம்பாதிச்ச மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி இதில் இருக்க அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணீங்கன்னா இந்த ஜாபை நீங்கள் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். பிகாஸ் முக்கால்வாசியான கவர்மெண்ட் எக்ஸாமில் வந்து 6th to 12th என்ன சப்ஜெக்டில் கொஷின்ஸ்லாம் இருக்கோ அதை தான் வந்து அவங்க கொஷின் பேப்பராக மேக் பண்ணி கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்பாங்க. நீங்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண மாதிரியும் இருக்கும், அதே சமயத்தில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண மாதிரியும் இருக்கும். அதனால இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ வீட்டுக்கு வெளியே இப்போவே ஒரு போர்டை போட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்படி ஒர்க் ஆச்சுன்னா அப்புறமேல தேங்க் பண்ணுங்கள். ஓகே.